நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் மாயமானதாக அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இணைகிறார். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, அதாவது பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலரான பிரபாகரன் என்பவர் காணாமல் போன சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி பிரிவு வட்டார வளர்ச்சி அலுவலராக பிரபாகரன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஏப்ரல் மாதம் நாமக்கல் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்து பணியிடை மாற்றமாக பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்துள்ளார். மேலும் இவர் திருமணமாகி மனைவி யசோதா சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் அவர்களது மகளான ஹர்ஷினி மற்றும் டெல்லியில் பயிலும் தர்ஷினி என்ற 2 மகள்கள் உள்ளன. இந்த நிலையில் இவர் நேற்று காலை வழக்கம் போல வீட்டிலிருந்து தனது வாகனத்தில் பள்ளிப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பணிக்காக சென்றுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் அவர் மாலை பணி முடிந்து இரவு 9 மணி ஆகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி பலமுறை போன் எடுத்தும் அந்த அலைபேசி எண்ணானது சுவிட்ச் ஆஃப்லேயே வந்துள்ளது. இதில் அச்சமடைந்த அவரது மனைவி இரவு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து தற்பொழுது பிரபாகரனை தேடி வருகின்றனர். இவர் மன அழுத்தம் காரணமாக எங்கேயாவது சென்றுள்ளாரா அல்லது ஓய்வெடுப்பதற்காகவா அல்லது யாரேனும் இவரை கடத்தி விட்டார்களா என்று பல்வேறு கோணங்களில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யசோதா. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பள்ளிப்பாளையம் பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.